Good morning students. Today class 12th economics topic economy and its type. First lesson la 1.6 இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First one economy and its types. Economy அப்படினா என்ன சொல்றோம்? பொருளாதார அமைப்பு மற்றும் அதோட வகைகள் என்னென்ன அப்படினு சொல்றோம். இந்த பொருளாதார அமைப்பு அப்படினா என்ன? இந்த எகனாமி பத்தி பார்த்தீனா ஒரு ரெண்டு எகனாமிக்ஸ் இந்த எகனாமிக் சிஸ்டத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பார்த்தீனா ஏஜே பிரவுன், செகண்ட் ஒன் ஜேஆர்எக்ஸ். இந்த ரெண்டு எகனாமிக்ஸ் இந்த எகனாமிக்கு சில டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எகனாமி மீன்ஸ் எகனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு அப்படின்ற இந்த தலைப்புக்கு ரெண்டு பேர் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இதில் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ரெண்டு எகனாமிக்ஸோட டெஃபினிஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எகனாமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், த டேர்ம் எகனாமி ஹேஸ் பீன் டிஃபைன்டு பை ஏஜே பிரவுன் as a economic system, a system by which people earn their living அப்படின்னு சொல்கிறார். ஒரு எகனாமிக்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு எகனாமிக்கோட சிஸ்டம் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்களுடைய பிழைப்பை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் நான் சொல்கிறேன்னா எகனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன். மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளக்கூடிய முறை, அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்களுடைய பிழைப்பை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஏதாவது ஒரு வருமானத்தை செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவங்க செய்கிறாங்க. இதை தான் நான் சொல்லலாம், மக்கள் தங்களுடைய பிழைப்பை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் நான் சொல்லலாம் எகனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் அவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு அந்த முறையை தான் நான் சொல்லலாம் எகனாமிக் சிஸ்டம், எகனாமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஜேஆர்எக்ஸ் அப்படின்ற அந்த எகனாமிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகனாமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விதமான நபர்களுக்கு இடையில் உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an economy is a cooperation of producers and workers to make goods and services that satisfy the wants of the consumer. Producer and worker. ப்ரொடியூசர் யார் அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கும் அதை வேலை செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு என்ன சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய வகையில் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் சொன்னால் எகனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. நுகர்வோருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், நுகர்வோர் அப்படின்னா யாருன்னா கன்சியூமர், நுகர்வோருடைய விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நுகர்வோருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் மற்றும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களும் பணியாளர்கள் இவங்களுடைய சர்வீஸ் அமைஞ்சால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா எகனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், இந்த ரெண்டு நபர்களுடைய கூட்டுறவின் அடிப்படையில் கோஆப்ரேஷனோடு மூலமாக கன்சூமருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முறைக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா எகனாமி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், in short, an economy is an referred to any system or area where economic activities are carried out. இந்த எகனாமிக் சிஸ்டம் அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரும் ப்ரொடியூசரும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமரால் எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசரால் கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி வந்து அவங்க அதை வந்து முழுமை பூர்த்தி செய்கிறாங்க, அந்த உற்பத்தியாளர்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ், இந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் தான் எகனாமிக் சிஸ்டம் அப்படின்றத நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் 1, ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி பேஸ்டு ஆன் ஆக்டிவிட்டீஸ். இந்த எக்கனாமிக் பேஸ்டு அடிப்படையில், இந்த பொருளாதார அடிப்படையில் சில செயல்பாடுகள் இருக்குது. அதுதான் என்ன சொன்னால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி பேஸ்டு ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எந்த ஒரு எக்கனாமியோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்,
ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துவது தான் ஒரு நாட்டுடைய மெயினான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுதான் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருளாதார கொள்கைகள் முக்கியமான ஒரு நோக்கமே என்னென்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி ஏற்படுது, எந்த விதமான ஆக்டிவிட்டி மூலமாக இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஒன் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ், பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தான் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், உற்பத்தியாளர்கள். கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி, இந்த கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டு விதமான அடிப்படை செயல்கள் மூலமாக தான் ஒரு நாட்டில் நமக்கு எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படின்றது கிடைக்குது. கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன, பரிமாற்ற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபர்களுக்கு பொருட்களை பரிமாற்றம் செய்வதனால தான் கன்சியூமருக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ப்ரொடியூசிங் ஏரியாவிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பொருட்களை, எங்கே கொண்டு வராங்க, மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு வராங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டுக்கு கூட்ஸ் வருது. இந்த கூட்ஸை யார் வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. யார் அப்படின்னா நுகர்வோர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்கள் இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி தான் எதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. ஒரு ஏரியாவில் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணிட்டா அது டேரெக்டாக என்ன ஆகுது, கன்சியூமருக்கு வராது. அப்போ அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்றது தேவை, பரிமாற்ற செயல்பாடுகள் அப்படின்றது ஒன்று தேவை. இந்த பரிமாற்ற செயல்பாடுகள் மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்கிட்ட அந்த பொருட்கள் வந்து சேருது. ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு முக்கியமானது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டிக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் பொருட்களை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் பொருளாதார செயல்பாடுகள் அப்படின்றது ரெண்டு விதமாக இருக்குது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வருது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சாராத மற்ற துறைகளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னென்னா பொருளாதாரமற்ற வெளிப்புற பகுதிகளிலிருந்து நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக எதிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் அண்ட் நான் சப்போர்ட்டிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் அண்ட் எக்கனாமி பேஸ்டு ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பொருளாதாரம் சார்ந்த பணிகளின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தான் என்ன சொல்லலாம் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அன் எக்கனாமி த ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஒரு எக்கனாமிக்கோடைய ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளாதாரத்தோட அடிப்படை செயல்பாடுகள் அப்படின்னா என்னென்னா ரெண்டு தான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். பொருட்களை உற்பத்தி செய்வது, அந்த பொருட்களை நுகர்வோர் பயன்படுத்துவது. இதுதான் என்ன சொல்லலாம் ஒரு எக்கனாமிக்காவுடைய பேசிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். These two activities are supported by several other activities. இது மட்டும் இல்லாமல் இதற்கு துணையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை அதிகப்படுத்த, வளர்ச்சிப்படுத்த இன்னும் மற்ற காரணிகள் இருக்குது. காரணிகள் மீன்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில ஆக்டிவிட்டீஸ்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சப்போர்ட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு துணை
செயல்பாடுகளாக இருக்கக்கூடியது. The ultimate aim of these activities is to achieve growth. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட மெயின் அல்டிமேட் எய்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இந்த எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு முக்கியமான அல்டிமேட் எய்ம் அப்படின்னு எதை சொல்லணும்னா எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி சப்போர்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்ஷன் அண்டு கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டினா பொருட்களை பரிமாற்றம் செய்வது. அந்த பொருட்களை எங்கேருந்து பரிமாற்றம் செய்கிறாங்க? ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. பொருட்களை உற்பத்தி செஞ்சு அது விற்பனை நிலையத்துக்கு கொண்டு வராங்க. அந்த விற்பனை நிலையத்தில் இருந்து எங்கே போகுதுன்னா நுகர்வோர்களுக்கு சென்றடையுது. These activities are influenced by several economic and non-economic activities. The major economic activities includes economic activities அப்படின்றது ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார செயல்பாடுகள், பொருளாதாரமற்ற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பொருளாதார செயல்பாடுகள் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ். ஒரு நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லேண்ட், வாட்டர், ஹேர்வேஸ், இந்த மாதிரியான இந்த போக்குவரத்து துறையை அதிகப்படுத்துவது, அதோடைய வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிங் சர்வீஸ், பணிகள் சார்ந்த செயல்பாடுகளையும் வங்கிகளுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது. நெக்ஸ்ட் ஒன் அட்வர்டைஸிங் அப்படின்னா என்னென்னா அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்வதற்காக விளம்பரங்கள் செய்வதோ, இதன் மூலமாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதிக அளவில் என்ன கிடைக்குதுன்னா இன்கம் அப்படின்றது கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளானிங். ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளானிங் அப்படின்னா என்னென்னா திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட்டங்களை நம்ம முறையாக வகுத்தா மட்டும்தான் ஒரு நாட்டில் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ். கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னா பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். பாலிசி மீன்ஸ் கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறோம், குறிக்கோள். இது எல்லாம் தான் என்ன சொல்லணும்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் த மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் என்விரான்மெண்ட். ஒரு நாட்டுடைய நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்றதுன்னா ஒரு கவர்மெண்ட்டு முக்கியமானது என்ன பண்ணுதுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வரோம். இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஒரு நாட்டில் ப்ரொடக்ஷன் மூலமாக பொல்யூஷன் அப்படின்றது ஏற்படலாம். இதனால் அந்த நாட்டில் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படும். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஏற்படலாம். அப்போ அந்த பொல்யூஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், அந்த நாட்டை நம்ம பாதுகாக்கணும், மக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கொடுக்கணும், மக்களுக்கான சேவைகளை செய்யணும், அவங்களுக்கான பெனிஃபிட்டு கிடைக்கக்கூடிய வகையில் மக்களோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தரணும், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸட்ராஸ். இது எல்லாமே என்ன சொல்லணும்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் அடிஷன் டு தீஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் அதர் எக்கனாமிக்ஸ் சச் ஆஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும். உறுதுணையாக இருக்கக்கூடியது துணையான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வெளிப்புற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. எப்பவுமே ஒரு கண்ட்ரிக்கு எது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இம்போர்ட் லெவல் ரொம்ப பிலோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு நாட்டில் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில் பெனிஃபிட் தரக்கூடிய வகையில் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இமிக்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வு செய்கிறாங்க இல்லையா,
இந்த இடம்பெயர்வு செய்கிறத மூலமாக ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். அதுவே ஒரு சில நேரங்கள் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஏர்னிங் அண்ட் எக்ஸட்ராஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங், வெளிநாடுகளிலிருந்து நம்ம அதிக அளவில் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். அது அதிக அளவில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். எக்ஸட்ரா ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த என்டையர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கனாமி. இதுதான் நான் சொல்லணும்னா என்டையர் ஃபங்க்ஷனுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துடைய செயல்பாடுகள் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது எந்த ஆக்டிவிட்டி பேஸின் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லணும், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்டு கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. ஒரு நாட்டில் ப்ரொடக்ஷன் இருக்கணும், கன்சம்ஷன் இருக்கணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கே கொண்டு வரணும், பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூட் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் இந்த 2 விதமான ஆக்டிவிட்டியின் மூலமாக ஒரு நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.